ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அகெயின் ஒரு நல்ல வீடியோவோட கொஞ்ச நாள் கழித்து ரிட்டன் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் மை கெரியர், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். லைஃப்பில் இருக்கிற கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் வந்து ஜட்ஜாக வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பிரின்ஸிபல் சார் போயிட்டு அவர் நல்லா வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே பேசிவிட்டு அகெயின் காலேஜில் கிளாஸில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. பசங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு கலை திருவிழா வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து பசங்களை வந்து செய்ய வைக்கிறாங்க. எல்லா திறமைகளையும் அவங்கள வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 15 to 20 டேஸ் இந்த ஷோஸ் வந்து நடக்குது. அதில் வந்து ஃபேஷன் ஃபீல்டில் வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். நிறைய பேர் அவங்களுடைய விஷயங்கள் வந்து வேஸ்ட்டை வச்சு என்னென்னலாம் மெட்டீரியல் க்ரியேட் பண்ண முடியும், எப்படிலாம் க்ரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க பசங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கிடச்சிது. ஸோ நமக்கு போனோடனே நமக்கு அவங்கள ஃபஸ்ட் ரவுண்டான பேப்பர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ஒர்க்கை வந்து அழகாக வந்து நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்மக்கிட்ட க்ரியேட்டிவிட்டியாக என்னென்ன சொல்லணுமோ சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன நம்ம கொடுக்கணுமோ அதை வந்து என்னோடய சைட்லேருந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டான பாயிண்ட்ஸில் என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, லைஃப்பில் வந்து எப்பயுமே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம மட்டும் இருக்காது. ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, காது கேட்காத தவளை மாதிரி இருங்க. அப்போ தான் உங்களால் முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். எனக்கு அவங்களுடைய எமோஷனுக்கு நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியும், வளரவே முடியாது. ஸோ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் வந்து பிள்ளைங்கக்கிட்ட எடுத்து போய் கொடுத்தேன். அவங்க தான் வந்து பிரித்து பார்த்துட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச 10 ரூபாவோ சரி 100 ரூபாவோ சரி ஒரு இடத்துல வந்து நம்ம கொடுக்கும்போது அது மிகப்பெரிய கோடி ரூபாய்க்கு சமமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர்ஸ் ஃபெயில். ஸோ அதுக்கான ஒர்க்கை நீங்கள் கொடுங்க, உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.